வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கி ஒரு கிரகச்சேர்க்கை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் கிரகச்சேர்க்கை பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் சனி இணைவு இருந்தது. சரி, என்ன கிரகச்சேர்க்கை போடலான்னு பார்த்தேன். சரி, சுக்கிரன் சனியை போட்டுடலாம். பொதுவாக கிரகச்சேர்க்கையை வச்சு நாம் எடுக்கும்போதுங்க அந்த காரகம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். சனியினுடைய காரகம்லாம் என்ன, சுக்கிரனுடைய காரகம்லாம் என்னன்னு பார்த்து அது எப்படி ஒன்றுக்கு ஒன்று இதாகுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று இந்த அசுர கூட்டணி தேவ கூட்டணின்னு இருக்குது. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் இந்த புதன்லாம் பார்த்திங்க, புதனில் வந்து தனித்த புதன்லாம் இதில் வருவாங்க, தேவராக வருவாங்க. அசுரராக வரும்போது யார் வருவான்னா சனி சுக்கிரன் புதன் ராகு கேது. புதன் ரெண்டு பக்கம் வந்துடுவார், டபுள் ரோல் ப்ளே பண்ணுவார். இதில் பார்த்திங்கன்னா இந்த சனியும் சுக்கிரனும் அசுர கூட்டணியில் தான் வராங்க. சார் ஒன்றுக்கு ஒன்று நட்பு கிரகம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சில இடத்துல மட்டும் ஒரு சில பாவங்களுக்கு இவர்கள் பகையாக வருவார்கள், 6-8 12 அதிபதிகளாக வருவாங்க. நாம் எப்பயுமே அதை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே இவங்க வந்து எந்த பாவத்துக்கு 6-8 12 வராங்கங்கிறத வச்சு இந்த கிரக சேர்க்கையை அந்த பாவத்துக்கு இவங்க ஏதோ பாதிப்பு தரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு கிரக இணைவு என்பது 12 பாவங்களுக்கும் தீமை செய்யாது. முதல்ல இதெல்லாம் நம்ம ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரக இணைவை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் போச்சு, எதுக்குமே ஆகாதுலாம் சொல்லிடக்கூடாது. 12 பாவத்தில் இது எந்த பாவத்தை கை வைக்க போகுது, எந்த பாவத்தை கெடுக்க போகுதுங்கிறத மட்டும் தெரிஞ்சு நீங்கள் உஷாராயிட்டிங்கன்னா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களிலே ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், கைட்லைன் கொடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு இணைவு தான் இந்த சுக்கிரன் சனி இணைவு. ரொம்பலாம் புதிர் போடாமல் டைரெக்டாக போயிடலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் புதனுடைய வீடு. அந்த 3ஆம் இடம்னா அதனுடைய ஆதிபத்தியம், அதனுடைய என்னென்ன காரகங்கள் தரப்பட்டிருக்கிறது என்று 3ஆம் பாவத்துக்கு உங்களுக்கே தெரியும். தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம், புஜபல பராக்கிரமசாலின்னு நம்ம வடிவேல் மாதிரி டிராயிங்லாம் போட்டு வச்சுருப்பார் பாருங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த புஜபலம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வீரியத்தன்மை அந்த ஆணிடத்தில் இருக்கும் என்பது தான் நாங்கள் விஷயம். தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்கிறோமா இல்லையா, நட்பு வட்டாரம். 3ஆம் பாவம் தான் நட்பு, இளைய சகோதரன் சொல்கிறது, நட்புன்னு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான காரகம் ட்ராவலுங்க, கம்யூனிகேஷன், ஒரு இது டாக்குமெண்ட்டு. இன்றைக்கி இருக்கிற மீடியா பூராமே புதன் தான், அந்த ஒரு ஆதிக்கம்தான், 3ஆம் பாவம் தான். ஸோ இந்த ட்ராவலுங்கிற விஷயம் 3ஆம் பாவத்தில் இடமாற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் பாவம் வண்டி வாகனம். நிறைய பேர் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், 4ஆம் பாவம் வண்டி வாகனம், சொத்து, அசையும் அசையா சொத்துக்கள் 4ஆம் பாவம். ஆனால் ட்ராவல் எந்த பாவங்க, 3ஆம் பாவம். வண்டியை வீட்டில் வச்சு பூட்டிட்டா ஆக்சிடெண்ட் ஆகாது, வீட்டிலே தான் உட்காந்துருக்கும் வண்டி. அதை எடுத்துகிட்டு ரோட்டில் இறங்கி வரும்போது தான், இடமாற்றம் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுங்க, விபத்து கண்டங்கள் ஏற்படும். அப்போ ட்ராவல், டிரான்சிட்னு சொல்லக்கூடிய ட்ராவல், இடமாற்றம் என்பது 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவத்துக்கு துஸ்தான அதிபதிகள் யார் யாருன்னு பாருங்கள். மிதுனத்துக்கு யார், 6-8 12 அதிபதி யார்? மிதுனத்துக்கு 6 கூடையவர் செவ்வாய், 8 கூடையவர் யார்? சனி, மகர ராசி. 12 கூடையவர் யார்? சுக்கிரன். அப்போ இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷன் 6 8 12, இதை குறித்து வச்சுக்கோங்க. சனிச்செவ்வாய் ஏன் வந்து பிரச்சனை கொடுக்குதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சனிச்செவ்வாய் சேர்க்கை விபத்து கண்டம்னு சொல்லியே பழகிறோமா இல்லையா? ஏன் இந்த ட்ராவல் பாவத்துக்கு இவங்க ஆகாதவங்க, 3ஆம் பாவத்துக்கு இவங்க 6 8 12 அதிபதிகள். இவர்கள் மூவருமோ அல்லது இருவரோ என்ன பண்ணக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது. சுக்கிரன் சனியை சொல்லும்போது சனிச்செவ்வாயின்னு சொல்லியாச்சு, அதோட ரகசியத்தையும் உடச்சி விட்டாச்சு. ஏன்னா 6 12 அதிபதிகளாக வராங்க. 3ஆம் பாவத்துக்கு 6 கூடிய செவ்வாய், 12 கூடிய, அதாவது 6 8 அதிபதிகளாக வராங்க. 6 கூடிய செவ்வாய், 8 கூடிய சனி. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 8 கூடிய சனியும் 12 கூடிய சுக்கிரனுமாக போயிடுறாங்க.
ஸோ இந்த 3 பேரில் 2 பேர் சேர்ந்துருந்தாலும் சரி, அல்லது 3 பேரும் சேர்ந்துருந்தாலும் சரி, அல்லது 2 பேர் சேர்ந்து இன்னொருத்தருடைய சாரம் வாங்கியிருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து பார்க்கணும். அவங்க வந்து உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துல போய் இருந்துட்டால் இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ இவர் என்ன புதிர் போட்டுகிட்டே போகிறாருன்னு நினைக்கிறேங்க. இதுதான் வந்து அந்த கிரகச்சேர்க்கையினுடைய சூட்சமாக இங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறது. எந்த ஒரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு துஸ்தான அதிபதிகளாக வரும்போது கண்டிப்பாக அந்த பாவத்தை கெடுக்குமா கெடுக்காதா? கண்டிப்பாக கெடுக்கும். நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், நமக்கு ஆகாதவன் 2 பேர் 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டான்னா நம்மளை என்ன பண்ணுவான்? பம்பு கெடுப்பான், பிரச்சனை பண்ணுவான், என்ன வேணால் பண்ணுவான். அதில் ஒரு நல்லவன் கூட இருந்தானா என்ன பண்ணிடுவான்? வேணாண்டா, அவன் பாட்டி அவன் வேலையை பார்க்குறான், நம்ம வேலையை பார்க்கலான்னு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி கெட்டவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த பாவத்தை கெடுக்கப் போகிறார்கள் என்று நாம் உணர வேண்டும். அப்படி ஒரு உணர்த்துதல் தான் இந்த சனி செவ்வாயும் சனி சுக்கிரனும். இந்த 2 காம்பினேஷனுமே இந்த 3ஆம் பாவத்துக்கு விபத்து கண்டங்களை, 3ஆம் பாவங்கிற அந்த டிராவல் பாவத்திலே விபத்துக்களை கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய காம்பினேஷன் தான் இது. சனி செவ்வாய் எந்த அளவுக்கு நாம் பார்த்து பயப்படுறோமோ அதே அளவுக்கு பயப்பட வேண்டிய பாவம் தான் சனி சுக்கிரன். அவங்க 2 பேரும் ஒன்றுக்கொன்று பகை கிடையாது, நட்பு கிரகமாக போயிடுதுங்க. சனியும் செவ்வாயும் ரொம்ப வைரி, ஒன்றுக்கொன்று ஆகவே ஆகாது. அதனால் இவங்களுக்குள்ள நைசர்கிக பகை இருக்குது, அவங்களுக்குள்ள பகை இல்லை. இருந்தாலும் 6, 8, 12 அதிபதிகளாக வரும்போது, துஸ்தான அதிபதிகளாக வரும்போது கண்டிப்பாக கெடுதலை செய்வார்கள் என்ற அடிப்படையில் 3ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம். வீரியங்கிறது 3ஆம் பாவம் ஆணுக்கு. அப்போ சுக்கிரன் சனி இணைவு இருந்ததுன்னா என்ன ஆகுங்க? வீரியத்தன்மை கண்டிப்பாக பாதிக்கப்படும், புஜபலம் குறைஞ்சிரும். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்துக்கு ஆகாத கிரகம் கை காலில் அடிபடும், விபத்து கண்டங்கள் ஏற்பட்டால் கை காலில் எலும்பு முறிவுகளும், பிளேட்டு வைக்கிறது. சுக்கிரன் தான் பிளேட்டு. எங்கள் ஐயா ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், சனிச்செவ்வாய் இருக்கா, சுக்கிரன் கால் வாங்கியிருக்கா பாருங்க, இல்லை சுக்கிரன் பார்வை எதாக இருக்கா பாருங்க. கண்டிப்பாக அடிபட்டு பிளேட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுன்னா ஆமாம் அப்படி தான் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். செவ்வாய் குறுக்க வந்துட்டால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது காலபுருஷம் 3ஆம் பாவம். நம்ம காலபுருஷ அடிப்படையிலே இவ்வளோ வருது. இதுவே உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? உங்கள் லக்னத்தை பொறுத்து ஒரு 12 லக்னமும் வரும்போது அந்த மிதுன பாவம் எந்த பாவமாக வருதுன்னு கணக்கு போட்டே வாங்க. இப்போ கும்பமாக இருக்கா, கும்பத்துக்கு அது 5ஆம் பாவம். அப்போ பூர்வீகம் சார்ந்தது, காதல் சார்ந்தது, குலதெய்வம், குழந்தை சார்ந்தது, இதெல்லாம் பிரச்சனையாகவே இருக்கும். இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் வந்தால் லக்னத்துக்கு தகுந்த மாதிரியும் பார்த்துக்கலாம், உங்களை காலபுருஷ ரீதியாகவும் பார்த்துக்கலாம். காலபுருஷன் தான் நிறைய பேசுதுங்க, நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம், நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டோம். இப்போ காலபுருஷ ரீதியாக 3ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை இந்த ஆன்லைன் ஃப்ராடில் போய் பணம் இழந்தவங்க, மாட்டிக்கிட்டவங்க, இந்த மாதிரி நண்பர்களால் பாதிக்கப்பட்டவங்க, பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போட்டு மாட்டினவங்க, இந்த மாதிரி பத்திரங்களில் பிரச்சனைகளில் மாட்டினவங்க, டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் ஆனவங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த 3ஆம் பாவத்துடைய காரகத்துவம் எல்லாமே என்ன ஆகுங்க? அடி வாங்கிட்டே வரும். ஸோ அது ஒரு முக்கியமான பாவம். அதுக்கு இது ஆகாத கிரகம், இதனுடைய கூட்டுங்கிறது அதுக்கு வேட்டு வைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பாவம் 12ஆம் பாவங்க, மீனம். மீனத்துக்கு 8 கூடையவர் யாருங்க? சுக்கிரன். 12 கூடையவர் சனி, 6 கூடையவர் சூரியன். இப்போ இந்த மீன ராசிக்கு 6, 8, 12னா இந்த சனி சூரியன் தொடர்பு, சுக்கிரன் சனி தொடர்பு 8, 12. இந்த 6, 8, 12 இப்படி வேலை செய்யும். அந்த 6, 8, 12 அங்கே செவ்வாய் வந்துடுவார், இங்கே சூரியன் வந்துடுவார். அவ்வளோதான், ஒரே ஒரு வித்தியாசம். 12ஆம் பாவங்கிறது என்னது குறிக்குது? அயன சயன போகம். இதுவும் தூர பிரயாணம். 12ஆம் பாவங்கிறது கண்டம் விட்டு கண்டம் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, தூரதேச பிரயாணம்னு சொல்கிறதுங்க. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் அசையும் அசையா சொத்துக்கள், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இந்த அந்த மாதிரி பூர்வீகத்திலே இது பார்த்திங்கன்னா, அதாவது தந்தை வழி பாட்டி, தாய் வழி தாத்தா, இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது அந்த 12ஆம் பாவம். ஸோ 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவம். நிறைய பேர் அது இல்லைம்பாங்க. ஆனால் அதனால் காலபுருஷனும் குருவோட வீடாக போயிடுது இல்லைங்களா? அது ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது பெரிய பெரிய அமௌண்ட்டை சொல்கிறது, பெரிய பெரிய தொகைகளை சொல்கிறது, பூர்வீக சொத்துக்களை சொல்கிறது, இது எல்லாமே 12ஆம் பாவம். அயன சயன போகத்தை சொல்கிறது. அப்போ 3ஆம் பாவம் அடி வாங்கும்போது பாருங்கள் எங்கே அடி வாங்குதுங்க? படுக்கை சுகம் 12ஆம் பாவத்தில் அடி வாங்கும். அப்போ இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் காலபுருஷ ரீதியாக மிதுன பாவத்தையும் மீன பாவத்தையும் பாதிக்கும். அப்போ அது 3, 12ங்கிற
காலபுருஷனுக்கு வந்துடுது. உங்களுக்கு என்னவா வருதுன்னு பாருங்கள். உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு நீங்கள் 12 லக்னத்தில் எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த லக்ன ரீதியாக அந்த பாதிப்புகளே அந்த பாவம் எந்த பாவமாக வருதோ அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் வந்துட்டாலே, செவ்வாய் தொடர்பு வந்தாலே நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். டிரைவர் போட்டு போகிறவங்க டிரைவருக்கெல்லாம் இந்த இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், சார் டிரைவர் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். நம்ம கஸ்டமர் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவேன், டிரைவர் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க சார் பார்த்துக்கலாம், இவங்க எங்கேயா கொண்டு போய் முட்டிவிட்டான்னா தேவையில்லாத இதாகிருமே. ஸோ இந்த மாதிரி ஜாதகங்களில் வரும்போது இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனோ சுக்கிரன் சனி காம்பினேஷனோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களாம் டிரைவருக்கு தகுதியான ஆட்களாக இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, இவ்வளோ முக்கியமான விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு இந்த கிரக சேர்க்கையை நாம் அழகாக பயன்படுத்தி பலன் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தாங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாவத்துக்கும் 6, 8, 12 காம்பினேஷன் கனெக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா மிகச்சிறப்பான பலன்களை கஸ்டமர் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே நாம் சொல்ல முடியும் என்பது தான். ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய புதைஞ்சிருக்கு, புதைப்பொருள். யோசிக்கணுங்க, யோசித்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜோதிடத்திலே பிரகாசிக்க முடியும். புத்தகங்களை வாங்கி படிக்காதீங்க, அதில் ஒன்றுமே இல்லை. ஓரளவு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சொந்த ஆராய்ச்சியில் விபத்து நடந்ததா, ஏன் நடந்தது, உடம்பு சரியில்லாமல் போச்சா, ஏன் போச்சு, இது 4 ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த ஜாதகமே உங்களுக்கு என்ன பண்ணிவிடுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் புத்தகங்களை தேடுவதை விட ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்து நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும், நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். நிறைய நாம் இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.